Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 23 டிஆர் ரேட்டிங் பற்றி ஷேர் பண்ண போகிறோம். அதாவது எந்தெந்த சீரியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ அவங்களோட கரண்ட்லி ரேட்டிங் என்னவா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டாப் 15 சீரியல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் சேனல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்க்கும்போது சன் டிவி, ஸோ சன் டிவியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை ஹை ரேட்டிங்காக டப்பிங் சீரியலில் ஒன்று தான் ராமாயணம். அந்த சீரியல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5.02 ரேட்டிங் எடுத்து மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சீரியல் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹை ரேட்டிங்கை ராமாயணம் சீரியல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ரியலாகவே கிரேட் நியூஸ் தான். டப்பிங்க்கு இப்படிப்பட்ட டிஆர் ரேட்டிங் இருந்தாலும் சூப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மிஸ்டர் மனைவி, ஸோ ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2.82 இருக்காங்க. ஆனந்தராகம் அவங்களோட ரேட்டிங் 3.86 இருக்காங்க. நியூவாக வந்த மல்லி 6.31 ரீச் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சல் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7.84, மித்த எல்லாமே அஸ்யூஷுவல் தான். ஸோ இந்த சீரியலை டாப் 5 சீரியல்ஸ் ஆஃப் சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5வது இடத்துல சுந்தரி இருக்காங்க, 4வது இடத்துல வானத்தை போல, 3வது இடத்துல எதிர்நீச்சல், 2வது இடத்துல கயல், ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணி. ஸோ இதுதான் சீரியலோட சேஞ்சஸ். மற்றபடி எல்லாமே அஸ்யூஷுவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழ், ஸோ ஜீ தமிழில் வெரி லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை டிஆர் ரேட்டிங் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. இதில் நானே வருவேன் சீரியல் ரீமேக் எவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 0.95. அதுக்கு ஆஃப்டர் லக்ஷ்மி கல்யாணம்லோட ரேட்டிங் 1.39 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்கமிங் டிஆர் ரேட்டிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் ஒரு குட் ரேட்டிங் எடுத்திருக்காங்க, 2.06. ஸோ கார்த்திகை தீபத்தோட ரேட்டிங் பார்க்கும்போது 4. இருக்காங்க. எப்போவுமே 5. இருக்காங்க. இந்த தடவை வெரி லோவாக லோ பாயிண்ட், அதாவது அவங்களோட ரேட்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாலும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்ணா அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் நினைத்தேன் இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணி 4th பிளேஸில் ரீச் பண்ணியிருக்காங்க. 5th பிளேஸ்க்கு வீராவை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் டாப் 5 சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, 3வது பிளேஸில் சந்தியா ராகம், 4வது பிளேஸ் நினைத்தேன் வந்தாய், 5வது பிளேஸ் வீரா. ஸோ நினைத்தேன் வந்தாய் வீரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீரியலில். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் டிவி, ஸோ விஜய் டிவியில் நாட் டைமில் ஒரு சூப்பர் ஹிட்டர் அந்த சீரியலில் ஒன்று தான் சக்திவேல். இப்போ வெரி லோ டிஆர் ரேட்டிங் வந்திருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் மோதலும் காதலும் அவங்களோட ரேட்டிங் வெரி லோ கொண்டு போய் 1.59 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி 3. இருந்தாங்க. இப்போ பிலோ பார்க்கும்போது 2.68 தான் இருக்காங்க. ஸோ மற்றபடி சீரியல்ஸ் எல்லாமே அஸ்யூஷுவல். இதில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை விஜய் டிவியில் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிறகடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸில் பாக்கியலட்சுமி, 3rd பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர், 4th பிளேஸில் ஆஹா கல்யாணம், 5th பிளேஸில் சின்ன மருமகள். ஸோ இதுதான் ரேட்டிங். ஸோ அப்கமிங் சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டாப் 15 ஆஃப் தமிழ்நாடு சீரியலில் என்னென்ன சீரியல் என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டாப் 15ல் இருக்கக்கூடிய சீரியல் அண்ணா, டாப் 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இனியா, ஸோ 13வது இடத்துல கார்த்திகை தீபம் இருக்காங்க, 12வது இடத்துல மகாநதி, 11வது இடத்துல சின்ன மருமகள் அண்டு பார்க்கும்போது ராமாயணம். ஸோ இது ரெண்டுமே சேம் பிளேஸாக 11வது பிளேஸில் இருக்காங்க. 10வது இடத்துல ஆஹா கல்யாணம், 9வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர், 8வது இடத்துல மல்லி, 7வது இடத்துல பாக்கியலட்சுமி, 6வது இடத்துல சுந்தரி, ஸோ 5வது இடத்துல வானத்தை போல, 4வது பிளேஸில் சிறகடிக்க ஆசை, 3வது பிளேஸில் எதிர்நீச்சல், 2வது பிளேஸில் கயல், ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணே. ஸோ இதுதான் டாப் 15 ஆஃப் தமிழ்நாடு சீரியல்ஸ். ஸோ போன தடவை இந்த தடவை சேஞ்சஸும் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் சீரியலை ஸ்பெசிஃபிக்காக ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா ஆல்ரெடி ரேட்டிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக இதே மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவிங்.